சரி, அவத்தை சமநிலைன்ற பகுதியை பார்ப்போம். இந்த முதலாவது அவத்தை சமநிலையில் இரசாயன மாற்றங்கள் நடைபெறாது. குறித்த பதார்த்தத்தில் இந்த பௌதியங்களை மாற்றம் மட்டுமே நடக்கும். சரி, அவத்தை சமநிலையில ரசாயன மாற்றங்களே உள்ளடக்கு. பௌதியங்களை மாற்றம் உதாரணமா திண்மம் திரவமா மாறுறது, திரவம் வாயுவா மாறுறது மட்டும்தான். சரி, அவத்தை எரிசல் முதலாவது அவத்தை என்பது அவத்தை சடப்பொருளின் சீரான பௌதிக இரசாயன இயல்புகளை கொண்ட குறித்த நிலையம் அவத்தை அவத்தை என்பது சடப்பொருளின் சீரான பௌதிக இரசாயன இயல்புகளை கொண்ட குறித்த நிலையம் அவத்தையும் என்பது. நமக்கு தெரிஞ்ச அவத்தைகள் உதாரணத்துக்கு தீம்பம் திரவம் வாய். நமக்கு திண்மம் வாய். பிசிக்ஸ்ல படிக்கிறவங்க லாவான விஷயம் படிக்கணும். திண்மம் திரவமாகிறது சொல்லு. திண்மம் திரவமாகிறது உருகுதல், திரவம் வாயுவாகிறது ஆவியாதல். ஆவியாதல் திரவம் வாயுவா மாறுகிறது. திரவ மூலக்கூறுகள் வாயு நிலை அல்லது ஆவி நிலை மூலக்கூறுகள் மாற்றம் செயற்பாடுகள் செய்யும் ஆவியாதல். இதெல்லாம் பெரிய அளவு பாடமாயிருக்கோம். கொஞ்சம் இல்லை பிசிக்கத்துக்கு இதெல்லாம் கேட்டு வாருங்க. நம்ம பிரச்சனைக்காக பார்த்துக்கோம். சரி, அடுத்தது ஒழுங்குதல் திரவ நிலை வாயு நிலை நிலைகளால் திரவமா மாறுது. வாயுநிலை மூலக்கூறுகள் அல்லது ஆவிநிலை மூலக்கூறுகள் திரவநிலை மூலக்கூறுகளாக மாறும் செயல்பாடு. சரி, இப்ப நம்ம பார்க்க போறது தவத்தை சமநிலை. சரி சரி மூடிய ஒரு தொகுதி, மூடிய ஒரு தொகுதி. சரியா, கட்டாயங்கள் மூடிய தொகுதி கிடைக்காது. ஆவியாளர்கள் சமநிலையில் இருந்த ரெண்டு கூறுகளுமே தெரியாது. இந்த மாத்திரத்துக்கு இருக்கணும். இந்த தொகுதியை கட்டிடமோ அந்த தொகுதிக்குள்ளே இருக்கணும். எதுக்குள்ள திரவம் இல்லைப்பா. சரியா, வாயு வெறுப்பம் டெஸ்டுக்கு ஆரம்பத்துல இந்த வாயு இல்லை, திரவத்தை மட்டும் கொண்டு சரியா, திரவத்தை மட்டும் கொண்டு வந்து முடியும். ஆரம்பத்துல இருக்க என்ன செய்ய பார்த்தாலும் திரவம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆவியா பார்க்கணும். ஆவியா கிட்டியா மாறுவது ஒரு கட்டத்துல வாயுவா மாறுவது. அப்ப நான் எடுக்கும் சரியா நினைக்கிற திரவம் வாயுவா மாறுதல செய்வாங்க. சரியா, இந்த திரவம் வாயுவாக ஆவியாக அதை நான் ஆன் பண்ணி ஆவியாக இந்த வாயு ஆரம்பத்தில் வாயு இருக்குது. திரவம் ஆவியாவி ஆவியாவி கொஞ்சம் கொஞ்சம் போக போக ஆவியாத வீதம் என்ன செய்யும், குறைஞ்சு ஸ்பேஸ் குறைஞ்சு போகும். 10 பேர் நிற்கிறதுக்கு இடைவெளி இருந்துச்சு, டக்கு 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 நாளைக்கு போகும். அப்ப ஃபுல்லா நிரம்பினதுக்கு போகும். இப்ப என்ன செய்வாரு, இந்த வந்த ஆவி மூலம் இதற்கு நாளைக்கு போய் போய் இதற்கு எத்தனோ மேற்பரப்புல மூலப்படாது மேற்பரப்பு. அப்ப மூலப்பட என்ன நடக்கும், அவரோட வெப்பநிலை குறைக்கப்பட்டு அவரோட இயக்கம் குறைக்கப்பட்டு வாயு மூலப்பட மாறுது, திரவ மூலப்பட மாறப்படாது. அப்ப அந்த வீதத்தை ஆட்சி சரியா, வாயு உருவாயினத்துல இருந்து அவர் என்ன செய்வார், திரவத்துல மோதி 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 திரவ மூலப்பட மாறும். வாயு மூலம் திரவ மூலம் வாயு மூலப்பட மாறுது, வாயு மூலப்படும் திரவ மூலம் மாறும். இதெல்லாம் ஆட்சி சரியா. அவங்க ஒரு கட்டத்தில் என்ன செய்வார், 5 மூலக்கூறு திரவத்தில இருந்து வாயு மாறுவாரு. அதே 5 மூலக்கூறு அதே சொன்னா அதே அளவான 5 மூலக்கூறு 5 திரவ மூலக்கூறு வாயு மூலக்கூறா மாறாது. வாயு மூலக்கூறுல 5 வாயு மூலக்கூறு திரவ மூலக்கூறா மாறாது. தேடியது என்ன, 5 பேர் அக்கால போறாங்க, 5 பேர் செலவார். அப்ப 2 பேருமே செய்வார். இதைத்தான் என்ன சொல்லுவோம், சமநிலை. 2 அவத்தைகளுக்கு இடையில ஏற்பாடு சமநிலை மாற்றம் சரியா, அவத்தை சமநிலை. அப்போ கட்டத்துல என்ன செய்வார், அப்ப இவனை தான் சொல்லுவோம் அவத்தை சமநிலை. சரி, அப்ப இவர் வரைக்குள்ள காட்டுங்க, வரைக்குள்ள காட்டுங்களா, வரைக்குள்ள காட்டுங்க. ஆரம்பத்துல யார் இருந்தாரு, திரவம்.
சரியா? நாங்க பார்க்க போறது வீதத்துக்கும் நேரத்துக்கும் இடையிலான வரை. வீதத்துக்கும் நேரத்துக்கும் இடையிலான வரை. அப்ப இது இருந்தது ஃபுல்லா திரவம். வாயு ஆரம்பத்தில் என்ன இருப்பாரு? ஜீரோல இருப்பாரு. என்ன இருப்பாரு? திரவம் ஆவியாக 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 திரவத்தில் அளவு செய்யப்பாரு. வீதம் குறைஞ்சிட்டு போவாரு. வாயு உருவாகிற வீதம் என்ன இப்ப என்ன செய்ய போறாங்க? ஒரு கட்டத்துல 2 பேரும் R1 R2 சமனாயினோட இவர் எவ்வளவு ஆவியாகிறாரோ அதே அளவு வாயு செய்வார். இந்த ஆவியாதல் வீதம் R1 R2 R1 சமம். சரி, அப்ப திரவம்ன்ற தூய நிரம்பலாதி அமுதம் பார்க்க போறோம். சரியானே? இதுல நமக்கு தெரியும் இந்த திரவத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நிறைய எடுத்திருக்கோம். அதுல என்ன செஞ்சிருக்காரு? வாயு கொஞ்சம் ஆவி ஆகிப்போய் 2 பேர் என்ன செய்வார்? திரவம் ஆவியாகிற வீதமும் ஆவி ஒடுங்கி திரவம் மாறுற வீதம் இருக்கு சமனா இருக்கு. விளையா? இப்ப நான் எடுக்கிறேன். இந்த வாயு என்ன செய்வாங்கன்னா இலட்சிய நடத்தையை காட்டுறது. இலட்சிய நடத்தையை காட்டுறது. சரியா? அப்பவே தெரியும் 2 பேரும் சமநிலையில இருக்கக்கூட 2 பேரும் சமநிலை அடைஞ்சிட்டாங்கன்னா R1 R2 பார்த்தோம். அப்ப அது 2 பேரும் சமனா இருக்கு. திரவ மூலக்கூறு வாயு மூலக்கூறா மாறினதும் வாயு மூலக்கூறு திரவ மூலக்கூறா மாறது சமம். 5 பேர் இங்கே போனாங்கன்னா இங்க 5 பேர் 2 பேரும் சமம். ஆனா அடுத்து அந்த சமநிலையில செறிவுக்கும் லிக்யூட் செறிவுக்கும் இடையிலான விகிதம் எப்படி ஒரு மாறாது. கணவரவும் மாறல. 15 பேர் தாண்டிக்கான அந்த 15 பேர் அப்படி ஏறிப்பார். இங்க இருந்து 2 பேர் இங்க போனா இங்க இருந்து 2 பேர் இங்க வருவார். அளவும் மாறல அளவும் மாறல அப்படின்னா செறிவு மாறல. சமநிலையில செறிவுனா சரியா? வாயு மூலக்கூறுக்கும் திரவ மூலக்கூறு கிடைக்காது. எனக்கு தெரியும் இதுல தரிக்கிற லிக்யூட் வந்து நிறைய எரிப்பாரு. அப்ப நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் பேர் ஆவியாகி போகிறாரு. அப்ப நம்ம என்ன செய்வோம்? இவர் வந்துட்டு ஆரம்ப அளவு பார்க்க மாற்றம் அடைஞ்சால் கொஞ்சம் பேர் அப்ப அவரை நம்ம அவங்க ஒரு மாற்றம் வரல எடுத்துட்டு போகும். சமநிலை எல்லாமே தான் எடுத்துட்டு போகும். இப்ப நான் எடுக்கிறது ஒரு கே டேஷன் ஏ லிக்யூட் கே கிடைக்கும். அவரும் ஒரு மாறி இருக்கு. அது யாருக்கு ஏ ஏசு. இப்ப இவருக்கு நான் இலட்சிய நடத்தைகள் செழிக்கும். அவருக்காக இதை பாவிக்கிறோம். டிவி சமன் என்ன டீம் பண்ண வாயுடைய சமமான பாவிக்கிறோம். சரி, டிவி சமன் என்ன அப்படிங்கிற சமன் வாயு சாம்பாடு 4 பேருக்கு பாவிக்கிறேன். இப்ப நம்ம இந்த இதுல கனவலா வரவை பிரிச்சா டி சமன் சிஆர்டி பற்றி வரக்கூடாது. சரி, அப்ப நான் எடுக்கிறேன் இந்த நிலையில மாறா வெப்பநிலை குறிப்பிட்ட மாறா வெப்பநிலையில இவர 6 மாறும். அகில வாயு மாறிலையும் மாறாது. அதே நேரம் இந்த ஏகேஸ்ன்றவர அளவும் மாறாது. சரியா? ஏகேஸ்ன்றவர அளவு ஒரு மாறிலே அப்ப நான் எடுப்பேன். அவன் செறிவும் மாறல. அவன் ஒரு கேடேஸ் எடுத்துக்கும். சரியா? செறிவன் கேடேஸ் எடுத்துக்கும். ஆர்டியும் மாறாது. கொஞ்சம் பண்ணிட்டு இதுல நான் தெரியும் செங்க கேடேஸ் போது ஆர்டி மாறா வெப்பநிலை அப்ப ஒருத்தருமே மாற மாட்டாங்க. மாறணும்னா கேடேஸ் எனக்கு வந்து மாற அமைப்பான். என்ன செய்யாது? மாற மாட்டாங்க. அவ்வளவுதான். தமிழ்நிலையில் இருக்கிறதுக்காக 2 பேரும் செறிவும் என்ன செய்யாது? செறிவு விகிதம் மாறாது. அதை ஒரு மாதிரியா இருக்கு. வாயுல செறிவு வந்து மாறாது. டிவி சமையல் டிஃபைன் பண்ணிட்டு டி சமையல் சிஆர்டி எடுக்கும். மாறா வெப்பநிலையில வெப்பநிலை மாறாது. அகில வாயு மாறி இவரு குறித்த வெப்பநிலையில ஏகேஸ் அளவு மாறாது. அதுவும் ஒரு மாறி இவரோட மாறும். அந்த வெப்பநிலையில அமுக்கம் பண்றது மாதிரியான இந்த மாதிரியை என்ன செய்யறோம்னா ரொம்ப தூய திரவம் குறித்த ஆள் அவர்கள குறித்த ஒரு திரவநிலையில் இருந்தால் குறித்த அவர்கள வாயுநிலை போன்ற தூய திரவம். அப்ப குறித்த வெப்பநிலையில கட்டாயம் சரியான வெப்பநிலையோட மாறுபடும். குறித்த வெப்பநிலை கட்டாயம் குறித்த வெப்பநிலையில தூய திரவம் என்று அதன் ஆவியுடன் அவற்றை சமநிலையில் காணப்படும் போது திரவ மேற்பரப்பின் ஓரளவு பரப்பில் அதன் ஆவி மூலக்கூறுகளால் ஏற்படுத்தப்படும் அமுக்கம் என்ன ஒரு மீட்டர் வர்க்கத்துல ஏற்படுத்தப்படும் அமுக்கம். அப்ப இது வெப்பநிலையோட என்ன செய்யாது? மாறும். ஒரு திரவத்துக்கு மாறிய சரியானே? ஆனா வெப்பங்கள் கூட 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 என்ன நடக்கும்? திரவ மூலக்கூறு வாயுவா மாறுவாரு. அப்ப தூய திரவலாவி அமுக்கம் ஆவி அமுக்கம் என்ன செய்யும்? வெப்பநிலையோட மாறுபடும். சரியானே? அடுத்தது வெப்பநிலை அதிகரிக்கக்கூட திரவலாவி அமுக்கம் அதிகரிக்கும். இப்ப பார்ப்போம் இந்த ஆவி அமுக்கம் அந்த தூய திரவலாவி அமுக்கம் தங்கி காரணியம் வெப்பநிலை வெப்பங்கள் கூட 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 ஆவி அதன் வீதம் கூடும். அப்படின்னா வாயு மூலக்கூறு அளவு கூடுவாரு. அப்ப ஏற்படுத்தப்பட அமுக்கம் என்ன செய்யும்? கூடும். அப்படியே
அதே நேரம் மூலக்கூட்டிலே கலர்ச்சி விசை கூடிச்சுன்னா ஆவி மூலக்கூறுகள் மாறுற வீதம் என்ன செய்யும் குறையும். அப்ப ஏற்படுத்தப்படுற அமுக்கம் என்ன செய்யும் குறையும். இப்ப கிராமம் குறையும். மூலக்கூட்டு திணிவு பாருங்க, திணிவு கூட ஆவியோட வீதம் என்ன செய்யும் குறையும். குறைஞ்சிச்சுன்னா ஏற்படுத்தப்படுற அமுக்கம் கிளியர் தானே? சரி, நிரமலாதி என்பதை பார்த்துருக்கோம். அப்ப வேறுபட்ட வரைக்கும் பார்த்தோம் எப்படி அவங்க நிரமலாதி என்பது வரும். சரியா? வெளிவரி மண்டல அமுக்கத்தெல்லாம் 100 கிலோபாஸ்கால் சொல்லி எடுக்கும். சரியா? நமக்கு தெரியும் கவர்ச்சி விசை கூட என்ன நடக்கும்? ஆவியாகிற விதம் குறையும், நிரம்பலாவிய விதம் குறையும். அதே நேரம் மூலக்கூறு தெரிய கூட குறையும். அதே விஷயம் கவர்ச்சி விசை கூடும், ஆவியாகிற வீதம் குறையும். சரியா? வெப்பநிலை கூட ஆவியாகிற வீதம் கூடி நிரம்பலாவிய அமுக்கம் அதிகரிக்கப்படாது. சரியா? தந்த ஆக்கத்தை நான் கதைக்கும் 5 வித்தியாசமான ஆக்கள் எடுத்துக்கும். எனக்கு தெரியுது வரைகிற ஈதர் எடுக்கணும்னு சொன்னா லண்டன் மட்டும் இருக்காது. ஹைட்ரஜன் போன் மட்டும் வேற 2 பேரும் ஹைட்ரஜன் போன் தான் இருக்காது. ஆனா பார்க்க இவங்க 2 ஹைட்ரஜன் போன் இவங்க 2 ஹைட்ரஜன் போன் இவங்க கூட அப்ப நான் இருக்கும். இப்போ லண்டன்ல குறைய கவர்ச்சி விசை நிரம்பலாவிய குறிக்கும் அதெல்லாம் கூட இருக்கும். சரி, வேற ஒரு ஹைட்ரஜன் போன் அப்படி இருந்தா அவர் நிரம்பலாவிய ஆவியாகிற வீதம் கூட இருக்கும். வேற 2 ஹைட்ரஜன் போன் வேற திணிவு கூட அது குறையுது. கூட எடுத்து சரியா? ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலை தான் இருக்கு. குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலையில பார்க்கணும். அது தரிகோ வெப்பநிலை எடுக்கும். சரியா? தரிகோ வெப்பநிலை எடுக்கும். இந்த வெப்பநிலை பார்க்க தரிகோ வெப்பநிலை எடுக்கும். இந்த வெப்பநிலையை பார்க்கக்கூடாது. உதாரணமா ஒரு -10°C வரைக்கும். சரி, அக்யூரேட்டாக ஒரு விலங்குகளுக்காக கிடைக்கும். சரியா? -10°C எடுத்தோம்னா யார் ஆகக்கூட ஆவியாக CH5 வந்து அவர் அளவுதான் நிரம்பலாவியம் கூட இல்லை. அதுக்கு CH5 வருகிறது நீர். அதுக்கடுத்து இன்னும் ஆவியா ஆரம்பிக்கவே இல்லை. சரியா? இந்த கொதிநிலை என்ற விஷயம் கொதிநிலை இருப்பது. சரியா? கொதிநிலை இருப்பது நம்ம பார்த்து தூய நிரம்பலாவியம் இவர் இருக்கிறது தூய நிரம்பலாவியம் இருப்பாங்க. எப்ப வெளி வளிமண்டல அமுகத்துக்கு சமனா வராது அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கொதிநிலை. சரி சரி அப்ப ஆவி அமுகத்துக்கும் வெப்பநிலைக்கு முறையிலான வரை பார்த்தோம்னு நீர் இருக்குது. 100°C என்ன செய்வார்? ஆவியாக சாதாரண கடை மட்டத்தில் கடற்கரை மட்டத்தில் கடல் மட்டத்தில் அப்படியே மண்ணேற்றியம் சொல்லுது. அதே இது மலை உச்சி போனது என்ன செய்யும்? ஆவியாக டக்குன்னு 100°C சேர்த்தவங்க டக்குன்னு ஆவியாகும். மலை உச்சியில மேல போக அமுக்கம் குறையும். அப்ப அமுக்கத்துக்கு வளிமண்டல அமுக்கத்துக்கு சமணமாக கொதிக்க வரும். அந்த மலையில வந்து போன என்ன செய்யும்? டக்குன்னு கொதிக்கும். மலையில அமுக்கம் குறையும். சரி, அது அமுக்கா இருக்கு. ப்ரெஷர் குக்கர்ல அது 100°C கூடிய சரியா? இப்ப அந்த நீருக்கான வெப்பநிலையை பார்த்தோம்னா இது தேவையான செழிப்பு. சரியான இதை பண்பேட் நீரா மாறும், நீராவியா மாறும். அவங்க இங்க மாற்றத்துக்குரிய பேர்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த வரைக்குல பனிக்கட்டி என்ன செய்ய ஆரம்பிச்சோம்னா ஒரு -டிகிரி தெரியும். அவர் என்ன செய்யறாரு? வெப்பங்களை கூடி இந்த டிஎத்தை பயன்படுத்த ஆரம்பமாகும். அவ்வளவு பனிக்கட்டியும் ஏயில தங்க பனிக்கட்டி கொஞ்சம் கொஞ்சமா வெப்பங்களை கூட்டிட்டு போல பனிக்கட்டியாவே ஸ்டார்ட் பண்றாரு ஊர் இந்தியாவுக்குள்ள முழுமையான இருக்கிறாரு. பனிக்கட்டி அவ்வளவும் அவரோட வெப்பன்ல பூச்சி இருக்கு வந்து வெப்பன்ல குறைஞ்சு பூச்சி இருக்கும். இப்ப இந்த பீன்ற பாயிண்ட்ல இருந்து இந்த தண்ணியாக வெப்பம்லாம் குறைஞ்சது. இப்ப பீன்ற பாயிண்ட்ல அவரோட வெப்பன்ல 0 ஆயிடுது. என்ன நடக்குது? பீகள் சீன்ற பாயிண்ட் இருக்கு. அதோட வெப்பநிலை இந்த மாற்றம் பார்ப்போம். சரி, தனியே ஒரு விஷயம் மட்டும் தான் நடக்கும். என்னது? பனிக்கட்டியா இருந்தா தண்ணியா இருக்கும். இவ்வளவுதான் என்ன நடக்குது? வெப்பநிலை மாற்றம். என்ன? அதே நேரம் இந்த சீன்ற பாயிண்ட் சீன்ற பாயிண்ட் வந்து என்னது? என்பது பனிக்கட்டி திரவமாக ஆரம்பிக்கும். சரி, விளைக்கலாம். சி என்பது பனிக்கட்டி ஆகும் திரவமாக எல்லா பனிக்கட்டியும் தண்ணி. இப்ப சின்றதுல வந்து டி வரைக்கும் நடக்கும். தண்ணி அவ்வளவு பேரும் பூஜ்ஜியத்துல இருக்கு. அவர் வெப்பநிலை என்ன செய்வாரு? தனியாவே இருக்கும் போது 0.0 வரைக்கும். இப்ப 100 அடைஞ்சிட்டா இருக்கா? இப்ப இந்த புள்ளியில என்ன செய்வாரு? இந்த டீன்றதுல தனியா நீர் மட்டும் தான் இருக்காரு. எத்தனை .C வரைப்பாரு? 100.C வரைப்பாரு. இப்ப என்ன நடக்க போகுது? இந்த டீன்றதுல இருந்து வரைக்கும் என்ன மாறப்படாது? தனியே திரவம் அறிவியல் ஆள் வாயு மாறப்படும். இப்ப இந்த டீன்ற புள்ளியில இருந்து தனியே திரவம் மூலம் மாற்றம் 100% திரவம் மூலம் மாற்றம். இந்த ஈன்ற புள்ளியில என்ன 100% வாயுமா. இந்த பாயிண்ட் 100% திரவம் அறிவிக்கலாம் வாயுமா மாறும். இப்ப வாயு 100.C மேல போக வாயு சுட்டுக்கிறோம். இப்ப நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது
இருக்கிற தீட்டாவை பார்க்க, இந்த கோணத்தை பார்க்க, சரியா? பனிக்கட்டி திரவமா மாறுறதை பார்க்க, திரவம் வாயுவா மாறுற கோணம் கூட இருக்கு, வேகம் டக்குன்னு மாறும். அதே நேரம் நீராவி என்ன செய்யும்? ஸ்பீடா போகும். இந்த தீட்டா ஒன்ன பார்க்க டீட்டா டூ பார்க்க டீட்டா த்ரீ. அதாவது அடுத்தது தரிக்கிறது ஊர்களின் தன்மாரி இருப்பதை பார்க்க, ஆவியாதலின் தன்மாரி சொல்லி கூடுதலா இருக்கும். கூடுதலா இருக்கும்னா சேரம் என்ன சொல்லுது? கூட இருக்கு. பார்க்க டிஇ பகுதி கூட சரியான சரி. பாவத்தை வரை இன்னும் வந்து பாவத்தை வரை நீர் இருக்குது. அந்த காவல் நல்லா நீரை பார்க்க, நீர்ல நம்ம தெரியும் வெப்பநிலை நல்லா குறைஞ்சிருக்கும். -50°C, -100°C யாரு இன்வெர்ட் இருக்கிற பனி கட்டிக்கிறோம். அதே 200°C எடுத்து வெப்பநிலை கூடி 200°C கொடுக்கும். யாரை பார்த்து வாயு இருப்பார், நீரை அழிப்பார். அப்புறம் ஆடு 273.9°C. இந்தியாவில் வர நம்ம என்ன -5°C நல்லா குறைஞ்சி போக மைனஸ் யார் பனிக்கட்டி ஏற்றிப்பாரு. அதே நேரம் இது வந்து 0°C இதால கூட்டி போறேன். உதாரணமா ஒரு 300°C இருக்குன்னு இந்த 300°C யார் பண்ணிருப்பாரு? வாயு வந்து எனக்கு விளங்குது. தரிக்கிற பகுதி அவ்வளவுமே யாரு? தரிக்கிற பகுதி யாரு? யாரு? வாயு. சரியா? அதே நேரம் குறைஞ்சு வாரு. உதாரணமா -200°C யாரு பனி கட்டிருக்காரு. தரிக்கிற புள்ளி யாருக்கு? இது சொல்லி இது பேஸ். மக்கள் யாரு? சரி புரியுதா? இதுல தரிக்கிற டீ முன்னே சரி இதுல என்ன செய்யலாம்? திண்மம், திரவம், வாயு 3 பேரும் சமநிலை நினைச்சோம். இதுல தரிக்கிற ஏடி என்ற பகுதி, அதாவது கரைக்குள்ள யாரு தரிக்கலாம் ஏடி என்ற பகுதி. இது என்ன புரியுது? இங்கால திண்மம், இங்கால வாயு. இந்த ஏடி என்பது தரிக்கிற கோடு என்ன காட்டு? என்ன சமநிலை? திண்மம் வாயுவா மாறுறது சமநிலை. திண்ம வாயு சமநிலை. சரி. அதே நேரம் தரிக்கிற பிடி என்பது பிடியில யார் இருக்காரு? திண்மம் இருக்காரு. என்ன சமநிலை? தரிக்கிற சிடி என்பது திரவ. சரி, தரிக்கிற சி புள்ளி என்றது அதனால பார்த்தோம்னா தங்களை யார் பண்ணியிருக்காரு? தண்ணி அப்படியே வெப்பநிலை போக தனியை வாயு மாட்டே இருக்காரு. நம்ம வெப்பநிலையை குறைச்சிட்டு வரக்கூடாது. கட்டத்துல எந்த புள்ளியில ஸ்டார்ட் ஆகும்? இந்த சி என்ற புள்ளியிலான செய்யப்பாரு தரிக்கிற வாயு மூலத்தோடு யார மாறப்பட்டாரு? திரவமா இருப்பாங்க. இந்த புள்ளி அவதி புள்ளி. சரி, இந்த சி புள்ளிக்குரிய இந்த வெப்பநிலையை இந்த வெப்பநிலை என்ன சொல்லுவோம்னா அவதி வெப்பநிலை. சரி, அவதி வெப்பநிலை. அதே சி புள்ளியில இருக்கிறதுனால இருக்கும் அவதியம். அவதி புள்ளி அந்த அவதி என்ன சொன்னாங்க? சரி, பாருங்க. அவதி புள்ளி என்பது வாயு ஒன்றை அமுக்கி திரவமாக்கக்கூடிய அதிகூடிய வெப்பநிலை அவதி வெப்பநிலை. அதிகூடிய அமுக்கம் அவதியம். அப்ப அதுக்கு அங்கால தாண்டி போனா அவர் என்ன செய்யல? வாயு அமுக்கி என்ன செய்யல? நம்ம திரவமாவும் அல்லது திரவமா தேவை. சரி, அப்ப அவதி புள்ளிக்கு மாறணும் சொன்னாங்க. குறித்த அதே வெப்பநிலை வரணும், குறித்த அதே அமுக்கம் வரும். அதுதான் அவதி புள்ளி சொல்லுவோம். சரியா? அடுத்தது இந்த உண்மை புள்ளியில சைபர் 6 அதே நேரம் வெப்பநிலை 273.1 சரி. இப்போ கார்பன் ஆக்சைடு அமுக்க வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மாதிரி வருது. அது செல்லும் வெப்பநிலையை நல்லா கூட்டினா இருக்கணும். தனியாக வாதி மட்டும் இருக்கணும். கூட்டி போறேன் கூட்டி போறேன் யாருக்கு தனியாக வாயு மட்டுமே இருக்கணும். வாயு மட்டும் வாயு புரியாது. சரியா? வெப்பநிலை நல்லா குறைஞ்சி வாங்க. வந்தா யாரா மாறுது? திண்மமா மாறுது. அது சொல்றது திண்மத்துக்கு நரிக்கிற வழி யாராங்க? திண்மம் வைத்து வாயு வைத்து நரிக்கிற புள்ளி விளையா வைப்புள்ளி -54. அடுத்து பாருங்க சல்பர் காலத்து வரைக்கும் வந்து தெரியாது கொஞ்சம் வித்தியாசம்.
வெப்பநிலையை நல்லா குறைச்சி குறைச்சி வரும். வெப்பநிலை நல்லா குறைச்சி குறைச்சி வரக்குள்ள யாரும் வரும் தீர்மானமா சரியா தீர்மானமா நல்லா குறைச்சி குறைச்சி வரும். இந்த பாருங்க சரியா இருபத்தி நச்சுதான் நல்லா சரியா ரெண்டு நிறைய வந்து சால் சதவீதம் ஒரு சதவீதம் வரும். சால் சதவீதம் சால் சதவீதம் ஒரு சதவீதம் சரியா. அதே நேரம் நம்ம கூலி குடி போகல அப்படிங்கிறோம் கேஸ் இருக்காரு. இப்ப அந்த கூலி போகல கேஸ் இருக்காரு. வந்து என்ன செய்ய முடியுமா மெயின் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி இங்கே நோட் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சுக்கிற விஷயம் நோட் பண்ண சரி. அதாவது ஒரு அவத்தை வரைக்கும் என்ன செய்யணும் ஒன்றொன்று மேற்பட்ட எண்ணெய் புள்ளிகள் கொண்டிருக்கலாம். சரி அடுத்தது எண்ணெய் புள்ளியில மூன்று அவத்தைகளும் சமநிலையில இருக்கும். ஆனா எப்பயும் அது சமநிலையில இருக்கணும் கட்டாயம். மூன்று அவத்தை சமநிலையில் இருக்க வேண்டிய சரி. உண்மைக்குள் இருக்கலாம். உண்மைக்குள் இருக்கிறது பொதுவாக மூணு சமநிலையில் இருக்கும். ஆனா எப்பொழுதும் மூணு பேருமே சமநிலை இருக்கணும்னு கேட்டா அவசியம் இல்லை. இப்ப ரெண்டு திரவத்திர கலவை இருக்கிற சம்பவம் சரி. நம்ம ரெண்டு திரவம் இருக்கிறவங்க அவங்கள ஒன்றும் கலக்கும் தகவலை ஆகலாம் இருக்கலாம். அதை கலக்கும் தகவல் இருக்கலாம். கலக்கும் தகவல் இருந்தா பென்சீன் கலெக்ஷன். அடுத்தது சிசிஎல் நீர் கலைக்கிறது. சிஐசிஎல் நீர் இப்படியான சேர்த்து தெரியும். கலக்கிற தகவலியாக ரெண்டு வகையை பிரிக்கும். ஒன்று இலட்சிய கரைசல், அடுத்தது இலட்சியமற்ற கரைசல் பிரிப்போம். சரியான இலட்சியமான கரைசலை ரவோட்ட விதிக்கு அமைவாக கட்டுப்படுத்தி செல்வோம். இலட்சியமற்ற ஆக்கள் வந்து பிரிப்போம். நேர்விலக கரைசல், மறைவிலக கரைசல். ரவோட்ட விதியிலிருந்து நேர்விலக காட்டால் மறைவிலக காட்டால் சரியா. இப்ப ரவோட்ட விதி ரவோட்ட விதி அப்ப நான் ரெண்டு பேர் எடுக்கேன். ஏபி சொல்றேன். அப்ப ஏபி என்ற ரெண்டு திரவம் இல்லை சரியான. ஏ ரெண்டு திரவம். அந்த ரெண்டு திரவத்தையும் கூடிய பாத்திரத்துல போடக்கூடாது. ஏ என்ன செய்யக்கூடாது? ஏ மாறிமா இருக்கக்கூடாது. பி என்ற திரவம் பி வாயுவா மாறி ஒட்டுமொத்தமான திரவத்துக்குள்ள ஏபி என்ற ரெண்டு திரவம் இருக்குது. வாயுக்குள்ள ஏபி என்ற ரெண்டு வாயுக்கள் இருக்கு சரியானே. இப்ப நான் அடிக்கேன் இவர்கள் ஏற்படுத்துற ஆவியமுகம் வந்து பி என்ற யாராவது ஏஆர் பகுதியம் பிஆர் ஏற்படுத்தப்படுறது பிபி என்ற சரி. அதே நேரம் வாயு நிலையில் இருக்கிற ஏட மூலக்கூட மூன்றினத்தை எக்ஸ் எடுக்கும். பீல மூன்றினத்தை எக்ஸ் பி எடுக்கும். அதே போல பீல இருக்கிற மூன்றினத்தை திரவத்துல மூன்றினத்தை ஸ்பீயருக்கு வாயுல இருக்கிற திரவத்தை எக்ஸ் ஏன்னு சரியானே. படம் விளைந்தானே. இப்ப நான் என்ன செய்யப்பட்டா இருக்கிற ஏ என்ற தொகுதிக்கு எப்படி ரவோற்ற விதியை கலைக்கிறாங்க. இது ஏ என்ற வாயு. இப்ப வாயு என்ன செய்யப்படுறாரு? திரவத்துல இருந்து வாயு மாறப்படுறாங்க. அப்ப தாக்க வீதம் என்ன செறிவு மாற்ற வீதம். அப்ப நான் ஆசமன் ஒரு மாறியை சேர்த்து ஏட செறிவு மாற்றம். இப்ப இந்த திரவத்துல இருக்கிறாங்க கலப்பன் திரவத்துல சமைக்கல அவரோட மூணு பின்னத்துக்கு நேர்மீத சமனா இருக்கும். அவரோட செறிவு மாற்றம் சரியா. மூணு எவ்வளவு கூட இருக்கோ அவ்வளவு செறிவு மாற்றம் கூட. அப்ப நாலு பெண் சரி. அப்ப இதுல நான் சொல்லுவேன் ஏட செறிவு மாற்றத்துக்கு பதில் என்ன போடலாம்? எக்ஸ் போடலாம். புதிய ஒரு மாறியை போட்டு R17 K1 எக்ஸ். அதே நேரம் இந்த போன வாயு மூலக்கூறு ஏ என்ன செய்யப்படுறாரு? இப்ப திரும்பி திரவமா மாறப்படுறாரு. அப்ப அது ஒரு சமன்ட். அப்ப அது ஒரு தாக்க வீதம் நடக்கப்படுது. அந்த தாக்க வீதம் ஆக்குவது ஒரு சமன்ட் மாதிரி கேடே சொல்லுது. அப்ப ஏ வாயு செறிவு மாற்றம் சரியா. வாயு கலைக்க வாயு இவருக்கு மூன்றின கலைச்சாங்க செய்யப்படுறாரு. இவருக்கு மூன்றின கலைக்கலாம். மூன்றினது வேறு ரெண்டு செய்யலாம். அவரோட பகுதியமைப்பு கிடைக்கலாம். பகுதியமைப்பு அப்ப நான் இதுல சொல்வேன் அதோட செறிவு மாற்றம் வாயுட பகுதியமைப்பு கூட 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 டக்குன்னு திரவமா மாற கூடுதலான. அப்ப நான் எடுக்கும் அவரோட பகுதியமைப்பு நேர்விய சொன்னாடு. எனக்கு விளக்குது ரெண்டு பேருக்கு சாமானியம் சமநிலையில என்ன செய்யக்கூடாது? இப்ப சமநிலை எடுத்தோம்னு சொன்னா இந்த திரவம் வந்துட்டு வாயுவா மாறுறது, வாயு திரவமா மாறுறதுன்னு இருக்கும் சம அறிக்கப்படும். அப்ப R17 R2 மாறட்டும் விளைஞ்சுதான். இப்ப நான் எடுக்கணும் என்னது K1 × H7 K1 ×
எக்ஸே சமன் என்ன பார்ப்பாரு K2 into P1. இதுல இருக்கு அடுத்த நம்ம என்ன இதுல இருக்கு PA சமன் PA சமன் K1 over K2 into அப்ப இதுல என்ன செய்யப்படுறாரு அவர் ஏற்படுத்தப்பட்ட பகுதி அமைப்பம் குறித்த ஒரு மாவட்டத்திலையும் அவர்கள் திரவ நிலையில் இருக்கிற மூல் பின்னத்துக்கும் நேர் விகிதம் சரி அப்ப தூய திரவத்தை எடுத்தோம்னா தூய திரவத்தை எடுத்தோம்னா திரவ கலவை தனி ஏ மட்டும் இருக்காங்க சொன்னா அவர் மூணு பின்னமே வரும் அவர் மட்டும் தான் இருக்கட்டும் சரியா அம்மா இருக்கு எக்ஸே சமம் அப்போ அவங்க வாரத்து ஏ சமம் வரக்கூடாது K1 over K2 மட்டும் வரக்கூடாது அப்ப அது என்ன மாறக்கூடாதா ஒரு மாறி அப்ப அந்த K1 over K2 தான் சொல்லுது P not A தூய நிரம்பல் அறியப்பட்டோம் சரி விளையா இப்போ இதுல இருந்து நான் எடுத்தேன் இதுல இருந்து நான் எடுத்துருக்கேன் K1 over K2 வந்து என்ன வரும் P not A இதுல நான் சரி PA சமம் P not A into விளையா அப்ப சமோற்ற விதி என்ன சொல்றாங்கன்னா லட்சிய கரைசல் ஒன்று குறித்த வெப்பநிலை சதைக்கப்படும் ரெண்டு பேர் சமநிலையில் இருக்கும் குறித்த ஒரு கூறால் ஏற்படுத்தப்பட்ட பகுதி அமைக்கம் அந்த திரவத்தில தூய நிரம்பலாவி அமைக்கத்திலையும் திரவ நிலையில காணப்படுற அவர்கள் மூணு பின்னத்துக்கும் பெருக்கத்துல சமணர் சரியா நினைக்க தூய நிரம்பலாவி அமைக்கத்திலையும் திரவ நிலையில் இருக்கிற மூணு பின்னத்துக்கும் பெருக்கத்துக்கு சமம் என்ன சொல்லணும்னா மாறா வெப்பநிலை மாறக்கூடாது என்வாரன்மெண்ட் தூய நிரம்பலாவி அமைக்க மாறும் அது மாறா வெப்பநிலை துரித இலட்சிய கரைசல் ஒன்றின் அவத்தை சமம் துரித இலட்சிய கரைசல் ஒன்றின் அவத்தை சமம் சரியா அவத்தை சமம் கலவையில் உள்ள யாதானியம் ஒரு கூறினால் ஏற்படுத்தப்படும் ஆவியம் கலவையில் உள்ள யாதானியம் ஒரு கூறினால் ஏற்படுத்தப்படும் ஆவியங்கள் திரவக்கலவையில் அதன் மூப்பினத்திற்கு பெருக்கத்திற்கு சமமாகும் ஆவியங்கம் அதன் தூய நிரம்பலாவியம் நிரம்பலாவியம் திட்டம் திரவக்கலவையில் அதன் மூப்பினத்தில் ஏவியல் சேர்ந்து ரெண்டு பேர் எடுத்தோம் ஏவியல் விளையும் நீங்க எடுத்தோம் சொன்னா அவர் ஏற்படுத்தப்பட்ட வாயில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தூய நிரம்பலாவிய அமைக்கத்திலையும் வாயில் திரவ நிலையும் ஒரு மூப்பினத்துக்கு தான் இருக்கு அதே நேரம் நீ எடுத்தவங்க அவரோட தூய நிரம்பலாவிய அமைக்கத்துக்கும் அவரு திரவ நிலையும் மூப்பினத்துக்கு சரியான பாருங்க இதுல கடைசியில் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்பி இந்த நிலையில ரெண்டு பேரும் மூப்பினோட கூட்டு தொகை எவ்வளோ எக்ஸ்பி எவ்வளோ பிஏக்கு தானே நம்ம ரவுண்ட் வழி பார்த்துட்டு பிஏ சமையல் போகிற மாதிரி அவர்கள் தூயரம் தான் பி நோட் பி நோட் ஏ இன்டூ ரவுண்ட் லைன் இருக்கிற மூப்பினா எக்ஸேஜ் இல்லை இப்போ பாருங்க பிஏ சமன் பி நோட் ஏ எக்ஸ்சேஞ்ச் பதிலாக போகலாம் எக்ஸ்சேஞ்ச் பதிலும் 1 மைனஸ் எக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பதிலாக எக்ஸ்பிஎன் போகலாம் 1 மைனஸ் எக்ஸ்பி சரியா சரி
A சமன் P நாட் A மைனஸ் P நாட் A XB இப்போ நான் XB சார்பாக எடுத்துக்கிட்டேன் இங்கே போகிறேன் பிறந்தால போவார் பாதி என்ன போகிறோம் P நாட் A இன்டூ XB லிக்யூட் சமன் P நாட் A மைனஸ் இது இந்த P நாட் A கூட ஒரு சரி இல்லை இல்லை புரிந்தவர்கள் ஒன்றோடொன்று கலக்கும் தகவுடைய துரித இலட்சிய கலைசொன்றின் சமநிலையின் போது யாதாயும் ஒரு கூறின் ஆவியமுக சார்பிறக்கம் அதாவது நாங்கள் சொல்வோம் ஆவியமுக சார்பிறக்கம் ஆவியமுக சார்பிறக்கம் ஆவியமுக்கு சார்பிறக்கம் அது வந்து கலவையில திரவநிலையிலிருந்து மற்ற கூறுட ஊட்டினத்தை தரும் இல்லைங்களா திருப்பி ஒரு பாருங்க ரெண்டு பேர் இருக்கிற கரைசல் ரெண்டு பேர் இருக்கிற கரைசல் வேறு மூட்டின எக்ஸைட் இருக்கும் வேறு மூட்டு எக்ஸ்பீரியன் இருக்கும் அப்போ ரெண்டு பேருக்கு மூட்டின அந்த கூட்டி தொகையோட ஒன்று விஜயம் அடைக்கும் ரெகுலர் நான் எக்ஸைட் என்ன செய்யலாம் 1 மைனஸ் எக்ஸ்பீரியன் எடுக்கலாம் சரியா ரமோட்டர் விதியோ கொண்டாந்து வேறு ஏஜிக்கு பிஏ செவன் பி நோட்டு எக்ஸைட் இருக்கு சரி இப்போ பிஏ பி நோட்டை எடுத்தாச்சு எக்ஸைட் போய்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் போடணும் இப்போ என்ன செய்யணும் குறிச்செழுது ரெண்டு பேரும் சரியா ரெண்டு பேரும் இங்கிலீஷ் எழுதும் இப்போ என்ன செய்யணும் எக்ஸ்பிக்கு எருவாய் மாற்றம் செஞ்சு பார்ப்போம் எருவாய் மாற்றம் செஞ்சு இங்கே வருவாரு அப்போ போகணும் சமன்பாடு இந்த சமன்பாடு நம்ம சொல்லும் ஆவியமுக சார்புலக்கம் ஏழு ஆவியமுக சார்புலக்கம் ஏழு ஆவியமுக சார்புலக்கம் யாருக்கு வருவாரு திரவநிலையில் இருக்கிற வீட இந்த மூர்த்திகள் அதே நேரம் ஏக்கு கேட்டாலும் என்ன சொல்லலாம் P நாட் D மைனஸ் டிடியோட P நாட் ஆவியமுக சார்பு இல்லைங்களா Provavam, J narration above. Load and above the above. Yes, is loaded. Load and above the above. அதென்ன செய்யுது மொத்தமுகம் தனித்தனியா இருக்குது பகுதியமுகம் கூட்டு தொகை தான் மாதிரி அப்போ மொத்தமுகத்தை நாடுங்க பிடி என்று சரியா மொத்தமுகத்தை பிடி என்று பிடி அப்போ யார் யாருக்கு சமாளிக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்காங்க யார் யார் PA plus P ரமோட்டர் விதி படித்த மாதிரி சொல்லியது ஒவ்வொரு பகுதி அமைக்கிறதுக்கு நம்ம கோவல் என்னது இது ரமோட்டர் ரமோட்டரின் விதிப்படி என்ன செய்யணும் ரமோட்டர் ஏன்னா பிஏக்கு கோவல் பகுதி என்பது கோவல் என்ன பிஏ சமன் அவரோட தூய ரம்லாக இருக்கும் அது என்னது P நாட் A தர யாரோட பெருக்கணும் திரவநிலையில் இருக்கிற அவரோட மூர்த்திகள் அது என்னது எக்ஸை அதே நேரம் பிபிக்கும் அவருக்கு கோவடிக்கிறது என்ன எழுதும் பிபி நோட் என்று இல்லைங்களா அப்ப இதுல இருந்து நான் செய்ய வேண்டும் இந்த ரெண்டு விதிப்படி திருநெஞ்சத்தில் ஒன்று தண்டையும் பார்த்தா மொத்தம் அங்க என்ன செய்வது பிடி சமயம் பி ஏக்கு பதிலாக என்ன எடுக்கணும் போய் என்ன பி நோட் ஏ input x p b की वैल्यू में वही p नॉट x b राइट तो डॉट एंड बात हम तो नो टेंशन ये वाली छोड़ कर के चलते हैं हम काम करते हैं आई छोड़ तो हम तेरी बात मान ले तो प्रॉब्लम नहीं कर पाए अब इधर बाबू डॉट एंड बात हम कर ஒரு வாயுநிலை கொடுத்த பகுதி அமைப்பம் வாயுநிலையில மூட்டு ஏ எடுத்தாங்கன்னா வாயுநிலையில மூட்டி தான் எக்ஸ்ஏ டேஸ் இங்கு மொத்தம் அமைப்பம் விண்டோட்ட விதியாக பகுதி அமைப்பம் தனித்தனி அமைப்பம் கூட்டுதான் சமாளிச்சுன்னா அதுல அந்த நெருங்கி எடுப்போம் என்னடி பகுதி அமைப்பம் வாயுநிலையில இருக்கிற அவரோட மூர்த்தி தர மொத்தம் அமைப்பம் சரி விளைஞ்சுதான் அப்ப இதுல இருந்து நான் எடுத்து வேணும் கேஸ் சமயம் எக்ஸ்ஏ டேஸ் கேஸ் போட்டாங்க சரியா இல்லைங்களா கேஸ் மொத்தம் பயில எடுத்து போகலாம் என்ன மொத்தம் எப்போது இல்லைங்களா மொத்தம் போகலாம் P naught A into XA dq plus P naught B into XB dq சரியா இதுல ஒரு மெசேஜ் என்ன XA base என்பது
எக்ஸ்ஏ கேஸ் என்பது பிஐக்கு தவறு என்பது பிரிச்சுள்ளோம். சரியா? பி வேயோட பி நாட் சரி. அப்ப இதுல இருந்து நான் இன்னொன்று எழுதும் இந்த பிஐ பைனா தெரிஞ்சுக்கோங்க. பிஐ பைனா என்ன பண்ணுது? பி நாட் ஏ இன்டு எக்ஸ்ஏ பிக்யூ அதுக்கு பி நாட் ஏ இன்டு எக்ஸ்ஏ பிக்யூ பிளஸ் பி நாட் பி இன்டு எக்ஸ்ஏ இல்லைங்களா? ரோல்டன் விதி என்று சொன்னது ரோல்டன் விதி என்று சொன்னது தன்னை வாயு மட்டும்தான் இருக்குது. ரோல்டன் விதி என்று சொல்றது திரவத்துக்கும் வாயுவுக்கும் சம்பந்தப்பட்டு சொல்றது. இப்ப விளையில இப்படி திரவத்துல மூணு பின்னத்தையும் வாயுல மூணு பின்னத்தையும் சமப்படுத்தலாம். ரெண்டு பேருக்கு இடையில எப்படி சம்பந்தம் கொண்டு வரலாம் கூட இதான் சொல்லி கேள்விப்பா. சரி, அப்ப நோட் பண்ணிக்கங்க. ரவோட்டின் விதியுடன் ரோல்டனின் பகுதி அமுக்க விதியை இணைப்பதால் ஆவியவத்தையில் குறித்த மூலக்கூறின் மூழ்பின்னத்தை கிடைக்கும். இல்ல, இந்த ரவோட்டின் விதியையும் ரோல்டன் பகுதி அமுக்க விதி இரண்டையும் நம்ம இணைக்கிறதாக என்ன செய்ய வேண்டும்? ஆவி அமுக்கத்தில் இருக்கிற குறித்த ஒரு மூழ்பின்னத்தை கணிக்கும். சரி, இப்ப கேள்வி செய்யறதுன்னா இந்த கேள்வி ஐடியா தான். திரவத்தில் இருக்கிற ஒரு மூழ்பினத்தை தந்தா ஒரு ஆள் மூழ்பினத்தை தந்தா என்ன செய்யணும்? திரவத்தில் ஒரு ஆள் மூழ்பினத்தை தந்தா எக்ஸ்ஏ மட்டும் தான் என்ன செய்யணும்? எக்ஸ்பியை கணிக்கும். எக்ஸ்ஏ எக்ஸ்பி தெரிஞ்சா தந்தா என்ன செய்யணும்? குறித்த ஒரு ஆள் ஆவி அமுக்கத்தை உங்களால் பகுதி அமுக்கத்தை கணிக்கும். பகுதி அமுக்கங்கள் தனியாக கணிச்சிங்கன்னா மொத்த அமுக்கத்தை கணிக்கும். இப்ப இதுல இருந்து மொத்த அமுக்கம் தெரியும், பகுதி அமுக்கம் தெரியும். அப்ப இதுல இருந்து கணிக்கும் வாயுநிலையில இருந்து மூழ்பினத்தில் ஒரு ஆள் அப்போ ஒரு ஆள் மூழ்பினத்தை தெரிஞ்சா வாயுநிலையில மற்ற ஆள் மூழ்பினத்தை தெரியும். கொண்டு வந்து கணிக்கும். அவரை முடியும் அப்படி கேள்வி செய்யலாம். கன்செப்ட் ஓகே. குந்தவர்களில் தூய ஏகமாகிய திரவங்களின் ஆழ்ந்த முறையே 1.13 நிமிடம் மீட்டர் நம்ம 1.9 13 படத்திலேயே கேள்விய கேள்வி மேக்சிமம் ஏழாவது அமுக்கம் இந்த சமயக்காரன் 10 நிமிடம் இந்த அதே நேரம் கரைசல்ல ஏழை மூழ்கிட்டீங்கன்னா ரெண்டும் சரியா கரைசல் ஏற்படுத்தப்பட்ட மொத்த ஆவி எனக்கு தெரியும். பிடி என்பது ஒரு துயரம். பிடி என்பது இந்த அழைக்கணும் தாவடிப்படி நோட்டனப்படி பிடி என்பது ஏழையும் சரி. இதில் நான் சொல்லணும் ப்ரமோட்டர் இருக்கு. ப்ரமோட்டர் என்ன செய்யணும்? P naught A into 6A. P naught 6A. இந்த நம்ம டேபிள் P கேட்டது. நான் சொல்றேன் U plus P naught A into 6A plus P naught B into சரி. Allora, mi cammino che non passa partindo una pratica மூணு பின்ன கலந்துக்கியா கணக்கில் ஒரு மூணு பின்ன வீரம் இது 1.97 அதை 10 3 பின்ன மைனஸ் வேற ஆகும் பின்ன வரப்போறேன் மக்கள் 1.3 1.6 1.9 3 அவருக்கு 9
எட்டு சஞ்சோட்டு அஞ்சாவது திரிக்கும் 702 தர 10 நியூட்டன் மீட்டர் -2. சரியா? சரி, ரெண்டாவது கேள்வி பார்த்து. ரெண்டாவது கேள்வி, அறை வெப்பநிலையில் தூய பென்சீன் எனதும் தூய நைட்ரோ பென்சீன் எனதும் ஆவிய முக்கங்கள் முறை. அறை வெப்பநிலையில தூய ஆவிய முக்கங்கள் எல்லாம் P01 P02 முறையே X1 X2 மூப்பினங்களை கொண்ட பென்சீன் நைட்ரோ பென்சீன் திரவ கலவை ஆவியோடு சமநிலை அடைந்தால் ஆவியில் NO2 மூப்பினம் என காட்டுது. ரெண்டாவது கேள்வி தான் பென்சீனும் நைட்ரோ பென்சீனும் இருக்காங்களா? பென்சீனும் நைட்ரோ பென்சீனும் இருக்காங்களா? சொல்றான் பென்சீனும் நைட்ரோ பென்சீனும் இருக்காங்களா? பென்சீன தூயரங்களாவிய மட்டும் P01, நைட்ரோ பென்சீன்றது P02. திரவ கலவையில் இருக்கிறது உங்களோட மூட்டினங்கள் வேற வந்திருக்கு. X1 என்றால் ஒரே X1. சரி, எதிர ஆவியில் இருக்கு. இந்த ஆவியில் இருக்குது ஆவியில் இருக்குது நைட்ரோ பென்சீன். நைட்ரோ பென்சீன் ஆவியோடு சம்பந்தப்படுகிறதா தோஷ விதி வரும். வேற யாரும் தோஷ விதி வரும். பிரவோட்ட விதி வரும். பிரவோட்ட விதிப்படி பிரவோட்ட விதிப்படி என்ன சொன்னா பென்சிலிகள் அவரை திரவநிலை மூப்பினம் வந்து அதே போல நைட்ரோ பென்சில்களில் என்ன அவர் துயரங்களாவிய P02 அவர் நீர்ல இருக்கிறவருக்கு மூப்பினம் X1 திறமையா இருக்கு. சரி, இல்லைங்க. அடுத்தது இதுல என்ன சொல்லலாம்? டோல்டன் பகுதி அமைப்பதின்படி என்ன சொல்லுவேன்? பாட்டை கேள்வி கேள்வி எக்ஸ்டென்ஷன் X2 P02 dan college. Okay. Jadi itu kalau dot ini, rawat dari itu, dot dari itu. Terus, ini kita akan ini one next one. Ini kita akan itu. இந்த dot and மத்த விதி என்ன சொல்லுது? வாயுநிலையில யாரும் எதிர்த்துறாங்க. நைட்ரஜன் வெக்கெட்டலாம். அந்த ரீதியான சரி 11 சொன்னேன். 10 வரை மூப்பின வாயுநிலை விட மூப்பின. அப்ப இதுல நான் சொல்லுவேன். நைட்ரஜன் தான் இதான் நைட்ரோபென்சீன் தான். N7 இது வந்து சொல்லுது. G2 X என்ன? கிரவுண்ட் லெவல் வாயுநிலை. வேற டேட்டா நான் பென்சீன் கேக்குறேன். மூப்பின N7 என்னோட X7 TN என்றது யாருக்கு இருக்குது? அறிவுரை வருகிறது. X2 மொத்தமாக கம்மியாக இருப்பீங்க. சரி, அதான் அறைவெப்பநிலை தூய பென்சீன் மற்றும் தொழிலின் எனதும் ஆவி அமைப்பும் என்பது தொழிலின் பென்சீன் நீங்க வேண்டாம். சரி, இதுல பள்ளிகள் ரெண்டு பேரும் ஆவி அம்சங்கள் முறைகள் என்னென்ன? அதாவது
சரியான கரைசல் ஒன்று நிறை ரீதியும் 75% பென்சில் அதே 75%. சரி, இழந்த மூன்றாவது கேள்வி. நான் பார்த்தேன்னா இந்த பென்சின் தொழிலின ஆவியம் கரைசல் ஆகும் கரைசலுக்குள்ள பென்சில் இருக்காது அவையின் ஆவினையும் தகவல் செல்றோம். தூய ஆவி என்பது பென்சிலுக்கு என்ன 7%. 7% அதே போல தொழில் சரி. அதே போல திருநூலில பென்சில் கரைசல் 75%. 25% தெரியும். ஒவ்வொரு ஆண்டு பகுதி நமக்கு தெரியா மொத்தம் தெரியா நமக்கு தெரியும். ரப்போட்டை மூணு பின்ன தகவல் அப்ப இந்த சமூகத்தின் C6 செய்யலாம். ஒரு அந்த மாதிரி அவங்க கேட்டுருக்காங்க. முதலாவது யாரும் சரி தூயரமாக வரங்க 6.55 அதே போல கேட்டுக்க தொழில் நல்லது. தொழில் தூயரங்களாக 1% மூன்று நகரம் 92 மொத்தம் பென்சில் 6 6
நாலு 10